நண்பர்களுக்கு வணக்கம். உணர்வுகள் 1000 என்னும் வலையொலி தளத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று ஜெயகாந்தன் அவர்கள் எழுதிய வாய்ச்சொற்கள் என்னும் சிறுகதையை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று இருக்கிறேன். கதைக்குள்ளே போகலாம். கதையோட துவக்கத்தில் ருக்மணி அப்படிங்கிற பொண்ணு சத்திரத்து திண்ணையில் படுத்து யாரோ ஒருத்தவங்களுடைய வருகைக்காக ரொம்ப ஆசையாக காத்துக்கிட்டு இருக்கா. வருவானா, இன்னைக்காவது வருவானா அப்படின்னு காத்துக்கிட்டே இருக்கிறா. அப்போ அவள் யாருக்காக காத்திருக்கா அப்படிங்கிறதா இந்த கதையோட தொடர்ச்சியாக இருக்குது. என்ன அப்படின்னா, ருக்மணி யார் அப்படின்னா, சின்ன வயசுலேயே அவள் அவளுடைய பெற்றோர்களை இழந்துட்டா. அப்போ இவளை வளர்க்குறது யார் அப்படின்னா அவங்க தாத்தா தான். அவங்க தாத்தா என்ன ரொம்ப வருத்தப்படுவார் அப்படின்னா, இவ பெற்றோர்களை இழந்தது மட்டும் இல்லை, 2 கண்களும் இல்லாமல் இருக்கிறா. பிறந்ததுலேருந்தே அப்படி தான் இருக்கா. அப்போது இந்த பொண்ணை தன்னுடைய காலத்துக்கு அப்புறம் யார் பார்ப்பாங்க அப்படின்னு அந்த தாத்தாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அந்த ஊரில் அந்த சத்திரம் தான், அந்த இடத்துல தான் அவங்க வாழ்கிறாங்களே. அந்த தாத்தா அந்த குழந்தைய கூட்டிட்டு வச்சுட்டு என்ன சொல்வார் அப்படின்னா, அம்மா நீ என்ன பண்ண அப்படின்னா, இதுதான் இனி உன்னுடைய வாழ்க்கை. நீ 2 கண்ணும் இல்லாத குருட்டு பொண்ணாக பிறந்துட்டேம்மா. ஆனால் இனி எப்போதும் குருடாக பிறந்தவங்களுக்கு யாருமே துணையாக இருக்க முடியாது. அதனால் உனக்கு நீ தான் துணை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கைத்தொழிலை சொல்லி கொடுக்குறாரு. அதாவது ஓலையை வச்சு கூடை முடையிறது, அதுக்கப்புறம் மூங்கிலை வைத்து எதையாவது செய்கிறது அப்படின்னு சொல்லி சின்ன சின்ன விஷயங்களை, ஒரு கைத்தொழிலை அவளுக்கு சொல்லி கொடுத்துட்டு, அம்மா நீ இதை வைத்து என்ன பண்ண அப்படின்னா செய்ய கற்றுக்கோ, இந்த தொழிலை எப்படியாச்சும் கற்றுக்கோ. ஏன் அப்படின்னா இதுதான் உனக்கு பின்னாடி சோறு போடும், கால் வைத்து கஞ்சியாவது ஊற்றும். ஏன் அப்படின்னா நான் இல்லை அப்படின்னா அம்மா 2 கண்ணும் இல்லாத பொண்ணு அப்படின்னு யார்கிட்டையும் நீ கையேந்தக்கூடாது அப்படின்னு அவங்க தாத்தா இந்த பொண்ணை வளர்ப்பார். இந்த பொண்ணும் என்ன பண்ணுவா அப்படின்னா தன்னுடைய நிலையை உணர்ந்து கொண்டு அதை சிறப்பாக செய்வாள். அப்போது அந்த அவளுக்கு தெரிஞ்சதெல்லாம், அவளுடைய வாழ்நாள் முழுக்க அவளுக்கு தெரிஞ்சதெல்லாம் அந்த சத்திரம், அந்த திண்ணை, அதுக்கப்புறம் பக்கத்துலேயே ஒரு டீ கடை இருக்கும். அந்த டீ கடையில் வாசலில் முனியம்மான்னு சொல்லிட்டு ஒரு அம்மா இருப்பாங்க. அவங்க எப்போதும் பகல் நேரத்தில் போண்டா பஜ்ஜி அந்த மாதிரி போட்டு விற்பாங்க. அந்த டீ கடைக்கு பக்கத்தில் தான் இவளும் இருப்பாள். இவ என்ன பண்ணிகிட்ருப்பா அப்படின்னா, இவகிட்ட எப்போவுமே ஒரு கட்டு மூங்கிலும் பனை ஓலையும் இருக்கும். இவன் அந்த முனியம்மா கூட பேசிக்கிட்டே என்ன பண்ணுவாள் அப்படின்னு கடகடன்னு வேலை செஞ்சுட்டே இருப்பாள். இவளை பார்ப்பதற்காகவே ஒரு கூட்டம் எப்பவுமே இவளை சுற்றியே இருக்கும். எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவ அழகாக கூடை முனைவா. எவ்வளவு பேசிக்கிட்டு, யார் கூட என்ன பேசிக்கிட்டு இருந்தாலும் இவ பாட்டுக்கு ரொம்ப வேகமாக அந்த ஓலைகளை நறுக்கி அழகாக கூடையை செய்வாள். அப்போது ஒரு நாளும் கூட தவறி கூட இவ அவளுடைய விரல்களை வெட்டி கொண்டதாகவே இல்லை. ஆனால் எவ்வளோ பேசிக்கிட்டு இருந்தாலும் அவளுடைய வேலையில் சரியாக இருப்பாள். முறம் கூடை இதெல்லாம் சிறப்பாக செய்வாள். அப்படியே வாழ்நாள் போகுது. போயிட்டுருக்க தருணத்தில் தான் அவங்க தாத்தா இறந்து போயிடுறாங்க. இப்போ இறந்து போனதுனால இவளுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும். அவளை தான் இருந்த ஒரே ஒரு துணையும் போயிடுச்சு. இனிமேல் தன்னுடைய வாழ்க்கை இவ்வளோ நாள் எப்படி வாழ்ந்தோமோ அப்படியே வாழ்வோன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறா அப்படின்னா, காலையில் அதே மாதிரி அந்த சத்திரத்துக்கு முன்னாடி உட்காந்து ஏதோ ஒன்று கூட முடையிறது, முனியம்மா கூட பேசுறது, மதியம் அந்த டீ கடையில் சாப்பிட்றது, அதுக்கப்புறம் அதுக்கு பக்கத்தில் ஒரு சினிமா கொட்டகை இருக்கும். அங்கே அப்பப்போ பாட்டு கேட்டுகிட்டே இருக்கும்ல, அந்த பாடல்களை கேட்டுக்கிட்டு இதுதான் அவளோட வாழ்க்கை இப்படியே போயிட்டுருக்கு. ஒரு நாள் இரவு என்னாச்சு அப்படின்னா, நல்ல மழை வரும். அந்த மழை பொழிஞ்சிட்டு இருக்கும்போது சரி இவன் என்ன பண்ணுவா அப்படின்னா, அந்த சத்திரத்துக்குள்ளே அந்த திண்ணையில் போயிட்டு படுத்துக்குவா. படுத்துட்ருக்கும் போது திடீர்னு ஒரு சத்தம் கேட்கும். அம்மா இங்கே ஒரு சத்திரம் இருக்குதுன்னு சொன்னாங்களே, இதுதானா அப்படின்னு சொல்லி ஒரு குரல் ஆண் குரல் கேட்கும். இவ என்ன பண்ணுவா அப்படின்னா, ஆமாங்க ஐயா இதுதான் வாங்க அப்படின்னு சொல்லி இவ கூப்பிடுவான். அவரும் அந்த கேட்டவரும் என்ன பண்ணுவார் அப்படின்னா உட்காருவார். உட்கார்ந்த உடனே தப்பாக எடுத்துக்காதீங்கம்மா, நான் தெரியாமல் டிக்கெட் எடுக்காமல் ட்ரெயினில் வந்துட்டேன். அதனால் ஒருத்தவங்க இங்கே இறக்கி விட்டுட்டாங்க என்ன. அதனால் இப்போ இங்கேருந்து போகிறதுக்கு இனிமேல் எனக்கு எதுவும் தெரியலை, பேருந்தோ இல்லை இதுவோ, அதுவும் இல்லாமல் என்கிட்ட காசும் இல்லை. அதனால் இன்றைக்கி ஒரு இரவு மட்டும் இந்த சத்திரத்தில் தங்கிறதுக்கு அனுமதிப்பீங்களா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுக்கிட்ட ருக்மணிக்கிட்ட கேட்பார். ருக்மணி சொல்லும், இது சத்திரம் பொதுவானது, இங்கே போய் யாரை அனுமதிக்கணும், நீங்கள் இருங்க அப்படின்னு சொல்லுவாள். இவன் அந்த சட்டையெல்லாம் மொத்தமாக நனைஞ்சிருக்கும் மழையில். சரி அதை புழிஞ்சு அவன் போட்டுக்கிட்டு அப்படியே உட்காந்துருப்பான். ரொம்ப பசிக்கும் இவனுக்கு. சரி அதை பசியை மறப்பதற்காக இவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா பாட்டு பாடுவான்.
பாட்டு பாடும் பொழுது இவ வந்து அப்படியே மெய்மறந்து இந்த பாட்டை கேட்பா ருக்மணி. ஐயோ ரொம்ப நல்லா இருந்தது நீங்கள் பாடின பாட்டு அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுவாள். ஆமாம், நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க, உங்கள் பேர் என்ன அப்படின்னு சொல்லி இவ கேட்பான். என் பேர் வந்து கண்ணப்பன்மா, நான் ட்ரெயினில் வந்து பாட்டு பாடி பிச்சை எடுக்கிறவன், எனக்கு ஒரு நாளைக்கு வந்து ₹1 கிடைக்கும் அப்படின்னு அவர் வந்து சொல்லுவார். சொல்லிவிட்டு மறுபடியும் வந்து இன்னொரு பாட்டு பாட ஆரம்பிப்பார். ஒரு பாட பாட அவருடைய குரல், அவருடைய அந்த பாடலினுடைய அந்த வரிகளுக்குள்ளே இருக்கிற உயிரை வந்து இவர் ரொம்ப நேசிப்பாள். இவ்வளோ அழகாக வந்து பாடுறாரே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருக்கணும் போல இருக்குது. இப்போ திடீர்னு வந்து பாடிட்டே இருக்கிறவர் வந்து பாட்டை நிறுத்திடுறாரு. நிறுத்தின உடனே எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப களைப்பாக இருக்குது, ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்லி அவர் சொல்வார். அப்படியா, சரி உங்ககிட்ட காசு இல்லைன்னு சொன்னீங்களே, என்கிட்ட 2 இருக்குது, நீங்கள் கொடுக்குறேன், நீங்கள் போயிட்டு இங்கே பக்கத்தில் எங்கேயாச்சும் சாப்பிட்டு வரீங்களா அப்படின்னு ருக்மணி கேட்பா. சரி காசு இருக்குது, ஆனால் வந்து நான் எங்கே போய் இந்த இரவில் தேடி அலையிறது, வேண்டாம் விடுங்க பரவாயில்ல, காலையில் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு இவர் சொல்லுவார். ஐயோ பசியோடெல்லாம் நீங்கள் எப்படி தூக்கம் வரும், இவ்வளோ அழகாக பாடுறீங்களே, சரி நான் கொஞ்சோண்டு வேர்க்கடலை வச்சுருக்கேன், இப்போது வேறு ஒன்றுமே பண்ண முடியாது, இதை சாப்பிட்றீங்களா அப்படின்னு சொல்லி இப்படி கை நீட்டுவா. அவன் நீட்டுறதை வச்சு அவரும் வந்து அந்த வேர்க்கடலை எடுத்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷப்படுவார். சரி அதை சாப்பிட்டுட்டே இருப்பார். அப்படி சாப்பிடும்போது அவரை பற்றி கொஞ்சம் சொல்வார். எனக்கு யாரும் கிடையாது, என் பேர் வந்து கண்ணப்பன், அப்பா அம்மாலாம் இல்லை, அனாதை தான், நான் வந்து இது மாதிரி பிச்சை எடுத்துகிட்ருக்கேன், ரயிலில் பாடி பிச்சை எடுத்துகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்வார். ஆனால் இவ்வளோ அதை கேட்டுட்டு சரி ரொம்ப நல்லாயிருக்கு உங்கள் பாட்டெல்லாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாள். அப்போ வந்து திடீர்னு அந்த ஒரு நாய் வந்து இவங்க சத்திரத்தில் குலைச்சிட்டு வருமா. உடனே என்ன பண்ணுவா, அவகிட்ட கட்டில் வச்சுருப்பாள் அந்த மூங்கில் கம்பெடுத்து அந்த நாய் மேலே ஓங்கி வீசினோடனே அது சரியாக போய் அந்த நாய் மேலே விழும். அந்த நாய் வந்து கத்திட்டு போயிடும். உடனே இவர் கேட்பார், கண்ணப்பன் கேட்பார், இப்போ நீங்கள் தூக்கி போட்டது என்ன மூங்கில் கொம்பா என்ன அப்படின்னு இவர் கேட்பார். ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏதோ அந்த மூங்கில் கம்பு கொஞ்சம் கொடுங்களேன் அப்படின்னு அவர் கேட்பார். இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் தடவி எடுத்து கொடுத்த உடனே அந்த கம்பை வந்து இவர் பார்த்துட்டு நல்லா இருக்குது அப்படின்னு, மூங்கில் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவார். மூங்கில் போய் என்ன நல்லா இருக்குது, என்ன செய்கிறதுக்காக நீங்கள் நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்கன்னு இவ வந்து எதேச்சியாக கேட்பா. ஆமாம், ஒருத்தர் கையில் இந்த மூங்கில் வந்து கிடைக்கும் பொழுது அது ஒவ்வொன்றா அவங்க கண்ணுக்கு தெரியும் இல்லையா. ஒரு குருடன் கையில் இந்த கம்பு படும் பொழுது அது என்னத்துக்கு பயன்பட போதில்லை அப்படின்னு இவர் வந்து சொல்வார். இவன் நினச்சிப்பா என்ன தான், அதாவது ருக்மணியை தான் அவர் வந்து சொல்கிறாரு அப்படின்னு எடுத்துக்கிட்டு, சரி அப்போது இந்த மூங்கிலை வைத்துக்கொண்டு நீங்கள் என்ன செய்வீங்க அப்படின்னு இவர் கேட்பா. எனக்கு புல்லாங்குழல் வந்து செய்ய தெரியும் அப்படின்னு கண்ணப்பன் சொல்வார். அப்படியா, எனக்கு கூட வந்து முறமெல்லாம் செய்ய தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்வாள். உடனே ருக்மணி சொல்லும், சரி நீங்கள் காலையில் எழுந்த உடனே நான் உங்களுக்கு ஒரு மூங்கில் கம்பு தரேன், அது வேண்டாம், இப்போ நாயை விரட்டுறதுக்காக போட்டது வேண்டாம், நான் நல்ல மூங்கில் கம்பாக உங்களுக்கு தரேன், நீங்கள் அதை வச்சு நாளைக்கு எனக்கு புல்லாங்குழல் செய்து அதில் ஊதி காட்டணும் அப்படின்னு இவ வந்து சொல்லுவாள். சரி அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அந்த மூங்கில் கம்பை வாங்கிப்பார். யார் எவருனே தெரியாத இந்த பொண்ணு இன்றைக்கி என்னுடைய பசியை தீர்த்து எனக்கு ஒரு கம்பையும் கொடுத்துருக்காளே, இவ்வளவு நல்ல பொண்ணாக இருக்காளே, நீ யார் அப்படின்னு சொல்லி அவன் கண்ணப்பன் வந்து கேட்பான். இப்போ சொல்லும் போது தான் ருக்மணி சொல்லும், அவங்க தாத்தா இறந்ததையும் சின்ன வயசுலேருந்தே இவன் வந்து பிறவி குருடு அப்படின்னு சொல்லிட்டு யாருமே இல்லை, இனிமேல் எனக்குன்னு யாருமே என் வாழ்க்கையில் இல்லை, அப்படியே அவங்க வந்தாலும் கூட இந்த குருட்டு பொண்ணு அவங்களுக்கு நான் பாரமாக தானே இருப்பேன் அப்படின்னு இவ சொல்கிறான். சரின்னு அவன் வந்து இதை என்ன நினச்சானோ தெரியல. அதுக்கப்புறம் பேசுகிறதே அவன் நிறுத்திடுவான், பதிலே பேச மாட்டான், அமைதியாகவே இருப்பான். இவன் வந்து 2-3 கேள்வியை கேட்பா. அவன் அமைதியாகவே இருக்கிறத பார்த்துட்டு தூங்கிட்டார் போல இருக்கு அப்படின்னு நினச்சி இவளும் வந்து தூங்கிடுவான். அடுத்த நாள் காலையிலேருந்து கண்ணப்பன் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவா. ஆனால் எந்த பதிலுமே இருக்காது. அவன் படுத்திருந்த இடத்த வந்து இவ போய் தடவி பார்ப்பா, அங்கே எதுவுமே இருக்காது, இவ கொடுத்த கம்பும் இருக்காது. சரி போயிட்டான் போல இருக்கு அப்படின்ட்டு இவ நினச்சிட்டு இவ வந்து அவள் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவா. ஆனால் வந்து அன்றைக்கி நாள் முழுக்க வந்து என்ன இருக்கும் அப்படின்னா, எனக்குன்னு ஒரே ஒரு நட்பு மாதிரி அவன் நினைப்பாள். சரி அன்றைக்கி அவன் வந்திருந்தான்ல, எவ்வளோ நல்லா இருந்தது, அந்த இரவு எப்போவுமே எனக்கு தனிமையாக தானே இருந்திருக்கு, ஆனால் அன்றைக்கி அவன் வந்த இரவு மட்டும் எவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு அப்படின்னு அதை நினச்சிக்கிட்டே இருப்பாள். அவன் பாடின பாடல்களை வந்து முணுமுணுத்துக்கிட்டே இருப்பாள். இன்றைக்கி அந்த ஓலையில் வந்து கூடைகள் செய்யும் பொழுது அப்போ முனியம்மா வந்து என்ன பாட்டெல்லாம் புதுசாக இருக்குது அப்படின்னு அவளும் சிரிப்பாள். இவள் வந்து வெக்கப்படுறா அப்போ முதல் முறையாக. அப்போ எனக்கு வெக்கப்படக்கூட தெரியுதா, ஏதோ ஒன்று எனக்கு ஏற்படுதே அப்படின்னு இந்த பொண்ணு ஆச்சரியமாக பார்க்கும். சரின்னு சொல்லிட்டு அமைதியாக சிரிச்சுக்கிட்டு அவள் பாட்டுக்கு அவள் வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்பாள். 1 நாள் ஆகும், 2 நாள் ஆகும், அப்படியே ஒரு வாரம் கடந்துடும். இப்போ அவனை பார்க்க முடியல அப்படிங்கிற வருத்தம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அவளுக்கு. ஒரு நாளாவது
ஏன் அவர் போயிட்டாரு, எதுவுமே சொல்லாமல் கொள்ளாமல் போயிட்டாரே, ஏதாவது சொல்லிட்டு போயிருக்கலாம், இல்லை எப்போ வருவார் அப்படின்னு சொல்லி இவள் காத்துக்கிட்டே இருப்பாள். அந்த காத்துக்கிட்டே இருக்கிற ஒவ்வொரு நொடியும் இவளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமாக நட்பு அப்படின்னு நினச்சவரை வந்து இப்போ வந்து காதலிக்கவே ஆரம்பிக்கிறா. ரொம்ப பிடிச்சிருக்கு, அவர் வருவார் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு இவள் யோசிக்கிறா. அப்போ ஒரு வாரம் கழித்து இரவு அதே மாதிரி தூங்கிட்டு இருக்கும் பொழுது அவர் வந்து வருவார். வந்தோடனே இவளுக்கு வந்து அந்த சத்தத்தை வைத்து இவள் கண்டுபிடிச்சிடா. கண்ணப்பன் அப்படின்னு சொல்லி கேட்குறா. உடனே ஆமாம் ருக்மணி, எப்படி இருக்கீங்க அப்படின்னு இவன் வந்து கேட்பான். ஐயோ, இவ்வளோ நாள் எங்கே போயிட்டு இருந்தீங்க நீங்கள், நான் தினமும் உங்களை எதிர்பார்த்தேன், இரவு வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு இவன் சொல்லுவாள். இல்லை, அது வந்து நீங்கள் வந்து சொன்னீங்கல்ல, ஒரு கம்பு கொடுத்தீங்கல்ல, உண்மையிலே நான் அடுத்த நாள் அதை வச்சு ஒரு புல்லாங்குழல் செஞ்சேன். புல்லாங்குழல் செஞ்சுட்டு அதை விற்றனா, அப்போ எனக்கு வந்து ₹1 கிடச்சிது. அதை வச்சுட்டு அதில் 2 அண்ணாவை எடுத்து ஊதல் செஞ்சேன். இப்படியே வந்து ஒரு வாரம் முழுக்க நீங்கள் சொன்னதை வைத்து ஒவ்வொன்றா செஞ்சு பசங்களுக்கு கொடுத்து சின்ன குழந்தைங்களுக்கு அதை விற்றுட்டு நல்லா சம்பாதிச்சேன். நான் என் வாழ்க்கையில் வந்து எனக்கு இப்படியும் எனக்கு தெரிஞ்ச ஒரு கலையை வைத்து ரொம்ப கௌரவமாக வாழ முடியும்னு நீங்கள் தான் எனக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்க, ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லுவான். அது சொன்ன உடனே வந்து இவளுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடும். சரி, நம்ம சொன்னதை வைத்து இவ்வளோ செஞ்சுருக்காரே ஒரு வாரத்தில் சொல்லிட்டு இவ வந்து உடனே காதலை வந்து இவளுக்கு வந்து இந்த வெட்கம்னா என்ன அப்படின்லாம் தெரியாது, பார்த்ததும் இல்லை, தனக்கு என்ன ஏற்படுதுங்கிறதும் அந்த ருக்மணிக்கு வந்து சொல்ல முடியல. ஆனால் நேராக வந்து சொல்கிறா தன்னுடைய காதலை. வந்து உங்ககிட்ட ஒன்று சொல்லணும், நீங்கள் அன்றைக்கி பாடின பாட்டும் நீங்கள் என்கிட்ட பேசினதும் அப்புறம் நீங்கள் உங்களுடைய எல்லாமே அப்படின்னு சொல்லி அப்படியே தடுமாறுவா. அப்போ உடனே அவர் சொல்லுவார், சரி நான் கிளம்புறேன், நான் ஊருக்கு போகிறேன் அப்படின்னா அவர் வந்து கிளம்புவார். உடனே இவ ரொம்ப அதிர்ச்சி ஆகிடும். ஏன் என்னாச்சு, நல்லா தானே பேசிகிட்டு இருந்தீங்க, ஏன் கிளம்புறீங்க அப்படின்னு இவ கேட்பா. அப்போ வந்து சொல்வார், எனக்கு வந்து ஒரு புதிய ஒரு வாழ்க்கையை வந்து ஒளியை வந்து காட்டினது வந்து நீ தான், அதனால் உனக்கு நன்றியை சொல்லிட்டு போகலான்னு தான் நான் வந்தேம்மா. உனக்கு ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன், நானும் வந்து உன்னை போல் ஒரு குருடன் தான். 4 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு அம்மை நோய் போட்டுச்சு. அப்போ வந்து என்னுடைய கண்ணும் வந்து போயிடுச்சு. அன்றைக்கி இரவு நான் உங்களோடு பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது நீங்கள் பேசுகிறது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சது, எனக்கும் ரொம்ப பிடிச்சது. ஆனால் அப்போ கடைசியில் நீங்கள் வந்து நீங்களும் வந்து குருடு அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. எதுக்காக அப்படின்னா, 2 கண்ணுமே இல்லாதவங்க யாருக்கு யார் உதவி பண்ண முடியும், இதனால் யாருக்குமே எந்த பயனுமே இல்லைல்ல அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதனால தான் உங்களை விட்டுட்டு போயிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க. எனக்கு கண் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக நான் உங்களை விட்டுட்டு போயிருக்கவே மாட்டேன். நீங்கள் நல்லா இருக்கணும், நீங்கள் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்ப போவான். அப்போ வந்து ருக்மணி சொல்லும், ஒரே நிமிஷம் நில்லுங்க, கண்ணுன்னா என்னன்னு எனக்கு சொல்லிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ கேட்பா. கண்ணுன்னு சொல்கிறாங்களே, பார்க்குறதுன்னு சொல்கிறாங்களே அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி மெதுவாக அவள் கேட்டு அவன் பக்கத்தில் போய் நிற்பாள். அவள் கையை பிடிச்சிக்கிட்டு கேட்பா, சொல்லுங்கள் கண்ணுன்னா என்ன, ஆனால் எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, அந்த கண் இல்லை அப்படிங்கிறதெல்லாம் அது ஒரு குறைபாடா என்ன, இப்போ எனக்கு பிறந்ததுலேருந்தே எனக்கு கண் இல்லைங்க, நான் நல்லா தானே இருக்கேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, கண் இல்லை அப்படிங்கிறதுக்காக உங்களை மறக்கணுன்றதோ இல்லை நீங்கள் என்னை விட்டு போகணுன்றதோ என்ன காரணம், இது ஒன்று தான் காரணமா, என்னை பிடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு கூட நீங்கள் போங்க, ஆனால் வந்து கண் இல்லை அதனால தான் நான் போகிறேன் அப்படிங்கிறத வந்து நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு அவள் சொல்லுவாள். இவ வந்து அந்த அவனை வந்து தொட்ட தருணத்தில் அவனும் ஒரு வார்த்தையை வந்து அவனை அறியாமலே சொல்கிறான், ருக்மணி இனிமே எனக்கு நீங்கள் கண்ணாக இருக்குவீங்களா அப்படின்னு வந்து கேட்குறான். அன்னைக்கு வந்து அவங்க 2 பேரும் அன்றைய இரவு வந்து இதுவரை தன்னுடைய வாழ்நாளில் மறைத்து வைத்திருந்த எல்லா ஆதங்கங்களையும் எல்லா ஆறுதல்களையும் ஒருத்தர்கிட்ட ஒருத்தர் வந்து தேடுறாங்க. அவளுடைய காதல் வாழ்க்கை இனிதே அன்றைய இரவிலிருந்து ஆரம்பமாகுது. ஆக இந்த கதையோட முடிவில் ஒரு குரலோட ஜெயகாந்தன் இந்த கதையை முடிச்சிருக்கிறாரு. கண்ணோடு கண்ணினை நோக்கோக்கில் வாய்ச்சொற்கள் என்ன பயனும் இல்லை அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருப்பார். அதாவது காதலர்கள் கண்ணோடு கண்கள் நோக்கி பேசிக்கொள்வதே ஒரு பெரிய சிறந்த காதல் மொழின்னு அவர் சொல்கிறாரு. ஆனால் இந்த கதையில் வந்து இவங்க 2 பேருக்கும் கண்ணோடு கண்ணினை நோக்கும் வாய்ப்பு இல்லை. ஆனால் வாய்ச்சொற்களால் இவங்களுடைய காதலை வந்து பகிர்ந்து கொள்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் இந்த கதையோட தலைப்பை வாய்ச்சொற்கள் அப்படின்னு சொல்கிறாரு. வாய்ச்சொற்கள் என்ன பயனும் இல்லைன்னு வள்ளுவர் சொன்னார், ஆனால் இவங்களுக்கு வாய்ச்சொற்கள் தானே வாழ்நாள் முழுவதும் பயனாக இருக்குது சொல்லிட்டு ஒரு அழகான ஒரு காதல் கதையை ரொம்ப சிறப்பாக ஜெயகாந்தன் அவர்கள் எழுதியிருக்காரு. அந்த விதத்தில் இந்த கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒருவேளை இந்த கதை உங்களுக்கும் பிடிச்சிருந்தா இந்த கதையை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லி உங்ககிட்ட இருந்து விடைபெறேன். நன்றி, வணக்கம்.